ஹாய், ஒன்ஸ் அகைன் வெல்கம் பால். நான் தான் உங்கள் ஃப்ளாஷ் வெங்கட். அதாவது வளர்ந்து வரக்கூடிய நவீன உலகத்தில் நம்ம பல டெக்னாலஜிகளோட இன்வென்ஷன்ஸ் நம்ம நிறைய பார்த்து வியந்து அட்மையர் ஆகியிருந்தாலுமே கூட ஒரு சமீப காலமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கொண்டு உருவாக்கப்பட்ட Chatgpt அப்படின்ற ஒரு ஏஐ டூல் ஆன்லைன் யூசர்ஸை மட்டும் இல்லாமல் சர்ச் இன்ஜின் டொமைனில் மோனோபோலியாக இருக்கக்கூடிய கூகுள் நிறுவனத்தை கொஞ்சம் அதிர வச்சிருக்குன்னு தான் சொல்லணும். அப்படி என்ன தான் இருக்குது இந்த Chatgptயில்? Chatgpt அப்படின்னா என்ன? நம்ம கேட்குற எல்லா கேள்விகளுக்குமே அதில் பதில் கிடைச்சிடுமா? நம்ம வேலையெல்லாம் அது சுலபமாக்கிடுமா? இந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜியை எதுக்காக யூனிவர்சிட்டியில் பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எஜுகேஷனிஸ்ட்லாம் பேசுகிறாங்க. இந்த டெக்னாலஜி வந்துச்சுன்னா நிறைய பேரோட வேலை வாய்ப்புகள் போயிடுமா அப்படின்ற பல்வேறு கேள்விகளோட இந்த வீடியோவை தொடங்கலாம். Chatgpt அப்படின்னா என்ன அப்படின்னா ஓப்பன் ஏஐ அப்படின்ற நான் ப்ராஃபிட் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் மூலமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு ஏஐ டூல் தான் இந்த Chatgpt. இந்த Chatgpt கடந்த வருடம் 2022 நவம்பர் மாதம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதோட வேலை என்னன்னா, நம்ம ஒரு கேள்வி கேட்போம், அதுக்கான பதில் சொல்லும். அதாவது சேட்பாட் மாதிரி. இந்த Chatgpt அப்படின்றது ஒரு சேட்பாட் மாதிரி தான். அதாவது இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் நம்ம ஏதாச்சும் என்கொயரி இருந்துச்சுன்னா சேட் பண்ணி நம்ம அதுக்கான பதில் வாங்குவோம் இல்லையா? இப்போ ஃபோன் பண்ணி நம்ம கஸ்டமர் கேர்கிட்ட பேசுறது ஒரு மெத்தட்னா சேட் பண்ணி பேசுவோம். அதில் சேட்பாட் மூலயமா அதுக்கு ஆன்சர் வரும். ஸோ சேட்பாட் அப்படின்னா நம்ம கேட்குற கேள்விக்கு அதுக்கான பதில் அது சொல்லும். அதே மாதிரி தான் இந்த Chatgpt அப்படின்றதும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி நீங்கள் கேட்குற கேள்விக்கு எந்த துறையில் இருந்தாலும் சரி அதுக்கான பதிலை விரைந்து சொல்லும். அதுதான் இதோட வித்தியாசம். நம்ம வாரிசு டைரக்டர் தில்ராஜ் சொல்கிற மாதிரி தான், உங்களுக்கு ப்ரோக்ராம் கோடிங் வேணுமா கோடிங் இருக்குது, மியூசிக் வேணுமா மியூசிக் இருக்குது, ரெஸ்யூம் வேணுமா ரெஸ்யூம் இருக்குது, இமெயில் பண்ணணுமா இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் கேட்குற எல்லா கேள்விக்குமே அதில் பதில் இருக்கும். இந்த Chatgptயோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா, சேட், G ஃபார் ஜெனரேட், P ஃபார் ப்ரீ ட்ரைனிங், T ஃபார் டிரான்ஸ்ஃபார்மர். இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக சொல்லணும்னா, எல்லா துறையிலையுமே ஒரு நிபுணர்கள் இருப்பாங்க. அந்த நிபுணர்கள் கேள்வி கேட்டோம்னா அதுக்கான ஆன்சர் நம்ம வாங்கலாம். இப்போ இந்த Chatgpt அப்படின்றது எல்லா துறைக்குமே ஒரு நிபுணர் மாதிரி தான். நம்ம எந்த துறையை பற்றின கேள்விகள் கேட்டாலும் அதுக்கான பதில் நம்ம Chatgpt மூலயமா வாங்கிக்க முடியும். இந்த Chatgpt ஏன் இந்த அளவுக்கு ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு அப்படின்னா, அறிமுகப்படுத்தி 2 மாதத்தில் எந்த ஒரு நிறுவனமும் அடையாத ஒரு வளர்ச்சியை இந்த Chatgpt அடைஞ்சிருக்கு. அதாவது அறிமுகப்படுத்திய 5 நாளில் மட்டுமே இதோட யூசர்ஸ் 10 லட்சம் பேர், 1 மில்லியன் பேர் டவுன்லோட் பண்ணி இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. Chatgptயை பொறுத்த வரைக்கும் 1 மில்லியன் யூசர்ஸ் கிடைக்கிறதுக்கு 5 நாள் தேவைப்பட்டுச்சு. இதே மாதிரி பல பிரபல நிறுவனங்கள் அவங்களோட 1 மில்லியன் டவுன்லோட்ஸ் யூசர்ஸ் கிடைக்கிறதுக்கு எத்தனை நாள் எடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நெட்ஃப்ளிக்ஸை பொறுத்த வரைக்கும் 3.5 இயர்ஸ் தேவைப்பட்டிருக்கு. ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் 10 மந்த் எடுத்திருக்காங்க. ஸ்பாட்டிஃபை அதாவது இந்த ஆடியோ ஸ்ட்ரீமிங் ஆப்பை பொறுத்த வரைக்கும் 5 மாதம் எடுத்திருக்காங்க. இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் 2.5 மந்த் 1 மில்லியன் யூசர்ஸ் கிடைக்கிறதுக்காக எடுத்திருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு வேகமாக ஒரு அசுர வளர்ச்சி அடையணும் அப்படின்னா அதுக்கு பேக் பண்ணுறதுக்கும் அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு பெரிய நிறுவனம் கண்டிப்பாக தேவை இல்லையா? அதுக்காக தான் 2019 ஓப்பன் ஏஐக்காக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டூலை உருவாக்குறதுக்காக மைக்ரோசாஃப்ட் $1 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த Chatgptயை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் 2021 வரைக்கும் இருக்கக்கூடிய டேட்டாக்கு மட்டும்தான் அதுக்கான ஆன்சர் இந்த சேட்போர்ட் மூலயமா நம்ம வாங்க முடியுமே தவிர்த்து இன்னைக்கு டேட்டில் கரண்ட் 2022 2023 இந்த வருஷம் இப்போ நடக்கிற தகவல்கள்லாம் இந்த சேட்பாட்டில் இடவே கிடையாது. இதோட அடுத்த வெர்ஷன் வரும்போது இந்த தகவல்களும் சேர்த்து அந்த சேட்பாட்டில் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற எதிர்பார்க்கப்படுது. கடந்த 2 டிகேடா இப்போ வரைக்குமே கூட சர்ச் இன்ஜின் டொமைனில் தனி ஆளுமை செலுத்திட்டு வரக்கூடிய கூகுள் நிறுவனத்தையே இந்த Chatgpt கொஞ்சம் அச்சுறுத்துறதுக்கு காரணம் என்னன்னா, கூகுள்லேயும் சரி நம்ம இந்த Chatgptலையும் சரி நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம சர்ச் பண்ணி எடுப்போம். கூகுளில் போய் நம்ம ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணோம் அப்படின்னா நிறைய வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட் மூலமா நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை எழுதியிருப்பாங்க. நிறைய பேரோட கான்டென்ட் இருக்கும். அதில் எந்த வெப்சைட் சரியா இருக்கும் நம்ம போய் தேடி பார்த்து அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ Chatgptல நம்ம ஒரு கேள்வியே கேட்குறோம், ஹவு டு மேக் ரெஸ்யூம் அப்படின்னா, ரெஸ்யூம் எப்படி ரைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மேட் வந்துடும். ஐ வாண்ட் டு அப்ளை சோஷியல் மீடியா எக்ஸிக்யூட்டிவ் ஜாப் இன் கூகுள் அப்படின்னு போட்டோம்னா கூகுள் கம்பெனிக்கு நீங்களே ஒரு ரெஸ்யூம் அப்ளை பண்ணுற மாதிரி அதோட கம்ப்ளீட் ஃபார்மேட்டுமே அதில் வந்துடும். இப்போ கூகுள் பொறுத்த வரைக்கும் கூகுள் பண்ணி அதில் நிறைய வெப்சைட் வரும். அதில் எது சரியாக இருக்கோ நீங்கள் தேடி பார்த்து அதில் போயிட்டு நீங்கள் ஒரு வெப்சைட் எடுக்க வேண்டியிருக்கும். இப்போ Chatgpt அப்படின்ற இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டூலில் இப்போ வரைக்கும் 2021 வரைக்கும் இருக்கக்கூடிய டேட்டாஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ மேலும் இதோட அடுத்த வெர்ஷன் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கூகுளோட அதை காம்படிட் பண்ணுற அளவுக்கு அது கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
இப்போ கூட இன்னும் $10 மில்லியன் வந்து அந்த ஓப்பன் ஏஐ டூலுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக மைக்ரோசாஃப்ட் வந்து ரெடியாக இருக்கிறதாகவும் ஒரு தகவல் இருக்குது. ஸோ அப்படி அதோட அடுத்த விஷயம் வரும்போது கண்டிப்பாக கூகுளை சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு இந்த Chatgpt இருக்கும் அப்படின்றது தான் எல்லாருடைய கருத்தாகவும் இருக்குது. இதுக்காகலாம் கூகுள் பயந்துருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. கூகுள் கிட்டேயும் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் வந்து நிறைய இருக்குது. அவங்களும் ரெடி பண்ணி தான் வச்சுருக்காங்க. இருந்தாலும் கூகுள் ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணணும் அப்படின்னா பல வகையில் அனலைஸ் பண்ணி தான் லான்ச் பண்ணுவாங்க. கூகுள் அவ்வளோ சீக்கிரத்துலலாம் சாதிச்சிட முடியாது. ஏன்னா மக்கள் அதிகமாக கூகுள் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கூகுள் மேப்பில் இருந்து இந்த கூகுள் பே இந்த மாதிரி கூகுளோட ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மைக்ரோசாஃப்ட் பேக்கப் பண்ணுறாங்க. மைக்ரோசாஃப்ட் ஆல்ரெடி வந்து பிங் அப்படின்ற ஒரு சர்ச் இன்ஜின் டூல் இருந்தாலுமே அது விட கூகுள் அளவுக்கு அதெல்லாம் சஸ்டெயின் பண்ண முடியல. அதனால இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த Chatgpt அப்படின்றத அந்த பிங்ன்ற அந்த சர்ச் இன்ஜின் டொமைன்லையுமே கொண்டு வர்றதுக்கான பிளான்ஸும் இருக்குது. ஸோ எந்த ஒரு டெக்னாலஜி வந்தாலும் அது ஒரு காம்படிட்டர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணி அதை பார்க்கலாம். நமக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஒரே இடத்துல நம்ம கேட்குற கேள்வி மாதிரி ஈஸியாக நமக்கு ஆன்சரும் கிடைக்கக்கூடிய இந்த Chatgpt நல்லா தானே இருக்குது. இது எதுக்காக தடை பண்ணணும், யூனிவர்சிட்டியில் தடை பண்ணணும்னு சொல்லிட்டு எஜுகேஷனலிஸ்ட் சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். எக்ஸாம் நடக்கும், ப்ராக்டிகல்ஸ் நடக்கும். இந்த மாதிரியான செமினார் போன்ற நிறைய விஷயங்களுக்கு வந்து நம்ம வந்து யோசித்து சிந்தித்து நம்ம அந்த ப்ராக்டிகல்ஸ் எல்லாம் வந்து நம்ம பண்ணுவோம். இப்போது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல் மூலயமா எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஈஸியாக கிடைக்கும் அப்படின்றதுனால மாணவர்களுடைய சிந்தனை திறன் முழுவதுமாக பாதிக்கப்படுது. படைப்பாற்றல், அவங்களுடைய கிரியேட்டிவிட்டி முழுசாக பாதிக்குது அப்படின்றது தான் இந்த கல்வியாளர்களுடைய கருத்தாக இருந்துட்டு வருது. இந்த மாதிரியான காரணங்களுக்காக நிறைய கல்வியாளர்கள் இந்த Chatgpt அப்படின்ற இந்த ஏஐ டூலை வந்து பேன் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு வராங்க. அதே மாதிரி இந்தியாவில் கூட பெங்களூர் யூனிவர்சிட்டியில் இந்த Chatgpt வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவில் நியூயார்க் சிட்டியில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ்லாம் பேன் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி பல்வேறு சிட்டிகள்லையுமே கூட இந்த Chatgpt அப்படின்ற ஏஐ டூலை வந்து பேன் பண்ணிட்டு வராங்க. சரி, இவ்வளோ நல்லது பண்ணுற இந்த மாதிரி டெக்னாலஜியை யூனிவர்சிட்டிஸில் இந்த மாதிரி இடங்களில் பேன் பண்ணுறது, முழுமையாக பேன் பண்ணுறது சாத்தியமா அப்படின்னா எனக்கு தெரியல. இருந்தாலுமே கூட எந்த ஒரு டெக்னாலஜி நியூவாக அரைவல் ஆகும்போதும் அதுக்கான விமர்சனங்கள் கண்டிப்பாக இருக்கும். காலப்போக்கில் அதை அடாப்ட் பண்ணிட்டு நம்ம அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் விஷயங்களை எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். இந்த Chatgpt யாரோட வேலைகள்லாம் சுலபமாக்கும், யாரோட வேலைகள்லாம் பறிக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ கான்டென்ட் கிரியேஷன், அதாவது நம்ம எல்லா விஷயத்துக்குமே கான்டென்ட் கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ வந்து ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் டெக்னிக்கல் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு யூடியூப்பில் ஒரு கான்டென்ட் கிரியேட் பண்ணணும், ஒரு குக்கிங்காக ஒரு கான்டென்ட் கிரியேட் பண்ணணும், மெடிக்கலுக்காக ஒரு கான்டென்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே வந்து கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் தேவைப்படுவாங்க. அந்த கான்டென்ட் கிரியேஷனில் இந்த அறகுறையாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட வேலைக்கு வந்து இந்த Chatgpt நிச்சயமாக வந்து ஒரு சவாலாக இருக்கும். ஏன்னா நமக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும், அதாவது ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணுறதுல இருந்து ஒரு இமெயில் பண்ணுறது, ஒரு ப்ரோக்ராம் கோடிங் ரெடி பண்ணுறது அப்படின்னு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே இந்த Chatgpt மூலிமா நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். அப்படின்றதுனால கான்டென்ட் ரைட்டர்ஸ்க்கு கண்டிப்பாக இது ஒரு டஃப்பாக இருக்கும். அதுவும் அறகுறை கான்டென்ட் ரைட்டர்ஸ்க்கு தான் இது டஃப்பாக இருக்கும். ஒரு துறையில் வந்து எக்ஸ்ட்ராடனரி நாலேஜ் இருக்கவங்களுக்கு இந்த Chatbot வந்து ஒன்றும் பண்ண முடியாது. டெக்னிக்கல் ரைட்டர்ஸ்க்கும் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கும் எந்தளவுக்கு இது ஒரு சவாலானதாக இருக்குமோ அதே போல் நிறைய பேரோட வேலைகளையுமே சுலபமாக்கி கொடுத்துரும். இதில் வந்து ஒரு ஹியூஜ் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கிறதுனால நம்மளால் ஈஸியாக ரெஸ்யூம் வேணுமா, இமெயில் வேணுமா, அது மூலயமா நம்ம ஈஸியாக அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எடுத்துக்க முடியும். அதே மாதிரி இந்த Chatgpt மூலமாக நிறைய மணியை வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். இந்த Chatgpt-யை யூஸ் பண்ணி பிளாகர்ஸ் அப்புறமா வந்து வீடியோ கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து எப்படி மணியை ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஐடியாஸும் நான் கொடுக்குறேன். அதுக்காக கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். யாருக்காச்சும் இந்த வீடியோ வேணும் அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷனை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல நல்ல கான்டென்ட்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரிப்ஷன்.